இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் 2:4. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்த சம்பவத்தை நாம் அனைவரும் அறிவோம். ஒரு சின்ன பையனுக்கு அவங்க அம்மா அவனுக்கென்று சாப்பிட 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை அவன் தனக்கென்று வைத்து கொள்ளாதபடி இயேசுவிடம் அவன் கொடுத்தபடினாலே 5000த்துக்கும் அதிகமான மக்கள் போஷிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பட்டாம்பூச்சியும் தேனியும் பூக்களிடமிருந்து தேனை உறிஞ்சுகின்றன. பட்டாம்பூச்சி அந்த தேனை குடித்து தானே வளர்ந்து அழகாக பறந்து தன் அழகை வெளிப்படுத்துகிறது. ஆனால் தேனியோ அதை தனக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக சேமித்து வைக்கிறது. அந்த தேன் பிறருக்கு ருசி கொடுக்கவும் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது. அருமையானவர்களே, தேவன் நமக்கு எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அவைகளை பெற்றுக்கொண்டு சுயநலமாக நான், என் பிள்ளைகள், என் குடும்பம் என்று வசதியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நாமும் பட்டாம்பூச்சியைப் போல தான் வாழ்கிறோம். ஆனால் தேவன் தந்துள்ள ஆசீர்வாதங்களை, தாளந்துகளை தேவையுள்ள பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து தேவனின் ராஜ்யத்தில் பலர் வந்து சேர்வதற்கு கொடுத்து உழைத்தால் நாம் தேனீக்களைப் போல வாழ்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்க்கலாமா? பட்டாம்பூச்சியா தேனியா? அன்பின் தகப்பனே, தர்மையான ஜெப நேரத்தில் எங்களுக்கென்று வாழாதபடி பிறருக்காகவும் வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுக்குரியதை நாங்களே வைத்து கொள்ளாதபடி எங்களுக்குரியது எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றவைகள். அப்பா, கிருபையாய் கொடுத்த ஈவுகள் என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. பகிர்ந்து கொடுக்கிற அன்பை எங்கள் இருதயத்தில் ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். உடல கொடு, உள்ளத்த கொடு, உற்சாகமா ஒன்ன கொடு, உப்பு கொடு, சந்தோஷமா.